ரோட்ல நிக்கிற நிலைமைக்கு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இங்க பேச இருக்கிறாங்க. அதனால நான் சிறப்பாக முடிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கிற இந்த கூட்டத்திற்கு என்டிஏ கூட்டணி கட்சி சார்பா அதிமுகவை சார்ந்த கிளை தலைவர் அண்ணன் ஜெய்சங்கர் அவர்களை பனமரத்துப்பட்டி கிழக்கு ஒன்றியத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வருக வருக என வரவேற்று, அடுத்தபடியாக அண்ணன் சேகர் பெருமாள் அவர்களை வருக வருக என முதலில் வரவேற்கின்றேன். ஏனென்றால் இந்த 2026 மாப்பிள்ளை அவங்க தான், அதிமுக தான் 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் சொல்லி தான் இந்த சக்தி கேந்திர திறப்பு கூட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே 5 வருடங்கள் ஆட்சி செய்தவர், மக்கள் வயிற்றில் அடிக்காதவர், மக்களுக்கான நல்ல திட்டங்களை மட்டுமே கொடுத்தவர் நம்ம எடப்பாடியார் ஐயா அவர்கள். மீண்டும் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக கட்டாயமாக வர வேண்டும். நீங்கள் அனைவரும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக கட்சி, அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் வரப்போகின்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஓட்டை பொன்னான வாக்குகளை செலுத்தி 2026 இந்த திருட்டு திராவிட கட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த சக்தி கேந்திர கூட்டம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கம்மாளப்பட்டி ஊராட்சியினுடைய சக்தி கேந்திர, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி கேந்திர பொறுப்பாளர் அண்ணன் பெருமாள் அவர்களுக்கு பனமரத்துப்பட்டி கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காரு அண்ணன், மனமார்ந்த நன்றினா. அடுத்தது எஸ்டி அணியினுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், எஸ்டி அணிக்கு மாவட்டத்தில் பொதுச் செயலாளர் உங்க ஏரியாவில் இருக்கிறாரு, யாருன்னா நம்ம நடராஜன். ஓகேங்களா, அவரை நீங்க கைப்பற்றி ஆகணும். ஏன்னா மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ்டி அணிக்கு உங்களோட குறைகளை அவர் எடுத்து செல்வாரு. ஏன்னா நீங்க அவரை பயன்படுத்திக்கிறது இல்லை, இதுக்கு மேல நாங்கள் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். உங்களுடைய குறைகளையும் இங்க என்ன தேவை, இந்த ஏரியாவுக்கு என்ன தேவைங்கிறத அண்ணங்கிட்ட நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கான ஒண்ணு முன்னாடி அவர் எடுத்து போவார். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மோடி